இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கணவனும் மனைவியும் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டுக்கு வந்த விருந்தாளி இடையில் புகுந்து செய்த வேலையால் அவரை கணவனும் மனைவியும் அடித்து துரத்தியிருக்கிறார்கள். அவருக்கு 6 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் டேனியல் சுமித். அவருக்கு வயது 31. இவர் கடந்த வருடம் ஜனவரி மாதம் தம்பதி ஒருவரின் வீட்டுக்கு விருந்தாளியாக போயிருக்கிறார். இரவு நேரத்தில் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்று உறங்கிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்போது டேனியல் சுமித் தூங்காமல் இருந்திருக்கிறார். தம்பதிகள் 2 பேரும் தங்களுடைய அறையில் உள்ள கட்டிலில் படுத்து தூங்கியிருக்கிறார்கள். பாதி இரவில் வீட்டுக்கு வந்த விருந்தாளி டேனியல் சுமித் எழுந்து சென்று அங்கே படுத்திருந்தவரின் மனைவியுடன் படுத்துக்கொண்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். அதை வீடியோவாகவும் எடுத்திருக்கிறார். கணவர்தான் என்று முதலில் நினைத்து இருந்த அந்த பெண் திடீரென சந்தேகம் வந்து எழுந்து பார்த்தபோது அதிர்ந்து போயிருக்கிறார். அவர் போட்ட சத்தத்தில் கணவரும் பதறி துடித்து பார்த்தபோது கட்டிலில் வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார்ந்திருப்பதை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். இதனையடுத்து அவரை அடித்து துரத்தி இருக்கிறார்கள். பின்னர் போலீசிலும் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் போலீசார் விசாரணையில் அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்திருக்கிறார். இதனையடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்திருக்கிறது. தற்போதே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. டேனியல் சுமித்துக்கு 6 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். அந்த பெண்ணுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதால் இந்த தண்டனையை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கிரகம் வாசல் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.